தமிழ் புத்தாண்டுல ஃபர்ஸ்ட் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? விசுவாவசு தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தன யோகத்தோடும் 75 சுப முகூர்த்த அமைப்புகளோடும் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ஜனனமாகுது. இந்த தமிழ் புத்தாண்டில் மேச ராசியை சேர்ந்தவங்களுக்கு மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் புத்தாண்டில் இருக்கோம். தமிழ் புத்தாண்டில் ஃபர்ஸ்ட் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? விசுவாவசு தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தன யோகத்தோடும் 75 சுப முகூர்த்த அமைப்புகளோடும் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ஜனனமாகுது. இந்த தமிழ் புத்தாண்டில் மேச ராசியை சேர்ந்தவங்களுக்கு மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் விசுவாவசு வருடத்தில் தானியாதிபதி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக தன பணம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தகுதிக்கு தகுந்த தனம் அல்லது பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். அதற்கு தகுந்த மாதிரி தனகாரகன் குரு பகவானும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் விட்டு போன உறவுகள் கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உறவு வகையில் பார்த்தீங்கன்னா பட்டும் படாமலும் இருந்தவங்க நீங்கள் எங்களுக்கு நெருங்கின சொந்தம் அப்படின்னு சொல்லி உறவாடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கோம். பஞ்சமாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் வருட ஆரம்பத்தில் ராசியில் இருக்கிறதுனால புத்தர பேரே இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். வருட ஆரம்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வியாபார சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு அல்லது கட்டிட சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன மேஸ்திரி அல்லது சித்தால் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கூட நல்ல நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய பணம் கிடைக்குது அப்படிங்கிறத விட மனோ நிம்மதி பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். மாணவர்களை பொறுத்தளவுக்கு அதாவது புதன் பகவான் வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக மாணவர்களுக்கு கல்வியின் மீது தன்னுடைய எதிர்காலத்திற்கு என்ன இருந்தாலும் கல்வி வேணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நிறைந்த ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டில் 75 சுப முகூர்த்தங்கள் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் திருமண வயசு அல்லது திருமண வயசை கடந்து கூட திருமணம் ஆகலின்னு கவலைப்பட்டவர்களுக்கு திடீர் திருமணங்கள் உறுதியாகும். அல்லது கடந்த காலங்களில் திருமணமாகி திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு அதன் மூலமாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டவர்களுக்கு மறுமணம் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல திருமணமாக அமையக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில பேருக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயம் இருக்கும் இல்லையா? முதல் திருமணம் பாதிச்சிருச்சு, இரண்டாவது திருமணம் நல்லா இருக்குமா இல்லையா, அதனால் திருமணமே வேண்டாங்கிற ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட பிராப்தங்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழலில் மேசராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கோச்சார ரீதியாக கிரக நிலைகள் சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு சுணக்கமில்லாத பண வரவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. சார், 12 ராசிக்காரர்கள்ல மேஷ ராசி முதல் ராசிக்கு என்னென்ன மாதிரியான சிறப்பு பலன்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். சார், ஏதாவது பரிகாரம் இருக்கா? பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு சம்பந்தப்பட்ட புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத விட 9 கிரகங்களை கணிச்சு அந்த 9 கிரகங்களுடைய ஆதிபத்தியங்களையும் கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. இருந்தாலும் இந்த பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால பொதுவான பரிகாரம், இந்த உலகத்தில் உபகாரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ஆங்காங்கே பலன் கொடுக்குது. அந்த வகையில் மேச ராசியை சேர்ந்த நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் 7 தீபம்
நல் எண்ணெயில் 7 தீபம் ஏற்றி, நல்லெண்ணெய் தீபம் 7 தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போகிறது நல்லது. கோயிலுக்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில், அதாவது இல்லத்தில் பூஜை அறையில் 7 நல்லெண்ணெய் விளக்கு, அகல் விளக்கு ஏற்றி உங்களுடைய உள்ளத்தில் முருகப்பெருமானை நினச்சி அல்லது குலதெய்வத்தை நினச்சி நமஸ்காரம் வச்சுக்கிறது மிகப்பெரிய பரிகாரமாக, அது முதல் காரணமான பரிகாரமாக, முன்னேற்றமான பரிகாரமாக அமையும். சார், 12 ராசியில முதல் ராசியான மேச ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப எளிமையான வழிபாடும் வந்து சொல்லியிருந்தீங்க சார். அந்த வகையில இந்த குலதெய்வ விருட்சம் வந்து தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான உதவிகள் வந்து புரியும் சார்? அதாவது குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு மட்டுமல்ல, அதாவது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும், தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும், குரு பயிற்சியாக இருந்தாலும், ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும், சனி பயிற்சியாக இருந்தாலும், 2 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய, அதாவது சுமார் 2.25 நாளுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சந்திரபவனுடைய பயிற்சியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் குலதெய்வ விருட்சம். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் வருஷத்தில் வந்து 60 வருஷம் இருக்குது. அதில் வந்து 39வது வருஷம்தான் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு. இதே மாதிரி இந்த விசுவாவசு வருஷ தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான பூஜை மட்டும் இல்லை, தமிழ் வருடம் 60 வருடங்களுக்கு உண்டான பூஜைகளை மிக மிக அற்புதமாக ஆணித்தரமாக பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து செஞ்சுருக்கிறதுனால, பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பயன்படுத்தி இருக்கிறதுனால, இந்த 60 வருடங்களுக்கு உண்டான அதிதேவதா மந்திரங்களும் இந்த குலதெய்வ விருட்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வ விருட்சம் எந்த நாளாக இருந்தாலும், எந்த தேதியாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் பெருமையாக வாழ முடியும் அப்படிங்கிறது நிகழ்ச்சியில் நான் அருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சார், இந்த குலதெய்வ விருட்சம் வந்து எந்த மாதிரியான யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.